வைர வைடூரியங்கள் சுபஸ்ரீ அணிந்திருக்கக்கூடிய நகைகளின் ரகசியம் தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொண்ணோட திருமணத்துல அவங்க உடுத்தியிருக்க உடை அணிஞ்சிருக்க நகைகள் தான் எப்பயுமே அந்த விழாவுக்கு ஒரு தனி அழகை கொடுக்கும். முத்து பிரகாஷ் சுபஸ்ரீ திருமணத்துல மணமகள் சுபஸ்ரீ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சடங்குக்கும் அணிந்திருக்கக்கூடிய நகைகள் இப்ப சோசியல் மீடியாவை அதிர வச்சிட்டு இருக்கு. இது நிஜமான வைரமா இல்லைன்னா வந்துட்டு விலைக்கேத்த கோடி இருக்கும்ன்ற மாதிரி குழப்பமும் வந்துட்டு இருக்கு. அப்படி பல விவாதங்கள் போயிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு சுபஸ்ரீ அணிந்திருக்கக்கூடிய நகைகள் பத்தின டீட்டெயில பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல முகூர்த்த நேரத்துல சுபஸ்ரீ அணிந்திருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்ட நகைகளை பார்க்கலாம். வழக்கமான தங்கை நகைகள் மாதிரி இல்லாம இது பழங்காலத்து ஆன்டிக் வேலைப்பாடுகள் அதிகமா இருக்கக்கூடிய கழுத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நெக்லஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து நீண்ட ஆரம். இது ரெண்டுமே சுத்தமான தங்கம் இல்லைன்னா விலை உயர்ந்த கற்கள்னால ஆனதுன்னு சொல்லப்படுறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ஒட்டியானம் இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைனிங்கா பண்ணியிருக்காங்க. இது ஒரு பிரத்யேகமான டிசைனர்ஸ் வச்சு பண்ணது, செதுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லுமே அரிய வகை மாணிக்கம், அதே மாதிரி மரகத கற்கள்னால ஜுவல்லரி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போர்ட் வச்சு ரெடி பண்ணது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இதோட மொத்த எடை மட்டும் இல்லாம பல கிலோக்களை தாண்டும்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம முகூர்த்தத்துல ட்ரெண்டிங்கா இருந்த சுபஸ்ரீயுடைய ரிசப்ஷன், அதே மாதிரி சங்கீத் விழாக்கள் அப்படியே ஒரு தேவதை மாதிரி அவங்க ஜொலிச்சிருப்பாங்க. இதுக்கு காரணம் அவங்க அணிந்திருக்கக்கூடிய வைர நகைகள். கழுத்துல இருக்கக்கூடிய அந்த டைமண்ட் சோக்கர் இருக்கு இல்லையா, இது பல கேரட் வைரங்களால ஆனதுன்னு சொல்லப்படுது. வெளிச்சம் படும் போதெல்லாம் வந்துட்டு பயங்கரமா ஜொலிக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததுங்க. அடுத்தது அவங்களுடைய காதணிகள், வளையல்கள் இது எல்லாமே லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லலாம். ரோஸ் கோல்டு கலர்ல இருக்கக்கூடிய அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த நகைகள்லாம் அவ்வளோ அழகு. பிளாட்டினம் கடந்த வைர நகைகள் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருந்தாங்க. ரொம்ப விலை உயர்ந்ததா இருந்துச்சு அவங்களுடைய காஸ்டியூம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே. நகைகள் ஒரு பக்கம் இருக்கும்போது சுபஸ்ரீயுடைய ஆடைகள் தனிப்பட்ட ரகம். அவங்க கட்டியிருந்த அந்த பட்டு புடவை மட்டும் காஞ்சிபுரம் பட்டுல மிக நேர்த்தியான வேலைப்பாடுகளோடு செய்யப்பட்டது. அந்த புடவையோடைய பிளவுஸ் இருக்கு இல்லையா, அது பயங்கரமான வேலைப்பாடுகள்ல பல விவரங்களை கொண்டு இருக்கக்கூடியதா இருக்கு. பல வாரங்கள் கைவேலை செய்யப்பட்டது. அதுல முத்து இருக்கு, தங்க ஜரிகை இருக்கு. சங்கீத விழாவுல அணிந்திருந்த கூடிய அந்த லெஹெங்கா இருக்கு இல்லையா, ஒரு டாப் இந்தியன் டிசைனருடைய படைப்பு. இதோட கலர் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான செம்ம காம்பினேஷன்னு சொல்லலாம். இந்த துணியுடைய தரம் வந்துட்டு, இது எல்லாமே வந்து அந்த திருமணத்த ஒரு சர்வதேச தரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. சுபஸ்ரீயுடைய இந்த ராயல் லுக்குக்கு உங்களுக்கு ரொம்ப புடிச்சது எது? அதே மாதிரி அந்த நெக்லஸா? அவங்க போட்டிருந்திருக்கக்கூடிய எந்த ஒரு அணிகலன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? அதே மாதிரி அவங்க கல்யாணத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா, பிஏகேஎஸ் குடும்பம் அப்படின்றது திருநெல்வேலியில பெரிய குடும்பம். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, அவங்க கல்யாணம் நடந்த அந்த வீடியோக்கள் ஒவ்வொன்னும் வெளிவர எல்லார் ஃபோன்லயும் அதுதான் இருந்துட்டு இருக்கு. பயங்கர வைரலாவும் போயிட்டு இருக்கு. யார் அந்த குடும்பம்னு சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உங்களுடைய கருத்து என்ன? இந்த குடும்பத்த பத்தியும், அந்த கல்யாண விழாவ பத்தியும் உங்களுடைய கருத்த கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்